students, welcome to Situation Academy for NEET. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டைமும் நீட் எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரிலேட்டடாக ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் ரிலேட்டடாக ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும். ஆனால் நீட் அப்படிங்கிற ஒரு வந்து எலிஜிபிலிட்டி இல்லாத ஒரு கோர்ஸ் வேணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி அப்ரூவ் பண்ண ஒரு கோர்ஸ் வேணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே எனக்கு படிக்கணும், தமிழ்நாட்டிலே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நீட் இல்லாத ஒரு கோர்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த கோர்ஸ் தான் BNNYS, பேச்சுலர் ஆஃப் அண்ட் யோகிக் சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ரைட், இதோட எலிஜிபிலிட்டி என்ன, இது எத்தனை வருஷம் படிக்கணும், இதை படித்தா எவ்வளோ சேலரி கிடைக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அவைலபிலிட்டியாக இருக்கக்கூடிய காலேஜஸ் என்னென்ன, இது ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் என்னென்ன கெசட்டில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். பிஃபோர் தட் நம்ம நீட் 2025க்காக 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா இயர் லாங் கோர்ஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஸ்மால் அப்டேட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துடலாம். சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணி கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஸோ அக்டோபர் 1, இன்னைக்கு அக்டோபர் 2, 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சில் பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம டீச் பண்ணுறோம், பைலிங்குவல் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமியோட ஹைலைட் பாயிண்ட்ஸ். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டலே கொடுக்குறோம். நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க 1 இயர் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சேலத்தில் வந்து SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. கோர்ஸ் ஃபீஸ் வந்து 55,000, 25,000 வரைக்கும் நம்ம ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துருக்கோம், அதே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மூலமாக எழுதலாம். பட் அகாடமிக் ட்ராப்பர்ஸ் 7.5% ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அகாடமிக் ட்ராப்பர்ஸ்னால் நீங்கள் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, பட் அங்கே சரியான டீச்சிங் இருந்திருக்காது. ஒரு ஃபேம் பார்த்து நீங்கள் போய் இது ஒரு பெரிய அகாடமி அப்படின்னு நம்பி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதோட விளைவாக பிகினருக்கு அவங்க டீச் பண்ணுறதே கிடையாது, பிகினர் டவுட்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்குறது இல்லை, இண்டிவிஜுவலாக கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எல்லா பிரச்சனைனாலும் ஒரு அகாடமிலேருந்து நீங்கள் தாராளமாக வெளியே வரீங்க அப்படின்னாலும் அந்த அகாடமி ரிலேட்டடாக நீங்கள் என்ன பே பண்ணுறீங்களோ அது ரிமைனிங் இங்கே பே பண்ணால் போதும். அதுதான் அகாடமிக் ட்ராப்பர்ஸ்க்கான ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எத்தனை அகாடமி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவை நீட் செலெக்ஷன் மட்டும்தான். ஸோ இனிஷியல்லே வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் சில பேர் வெளியே வந்தாங்கன்னா ஃபீஸ் அதிகமாக இருக்குமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கோம். நியூ சிலபஸ் ஃபாலோ பண்ணி மட்டும் தான் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். புக் ஃபீஸும் நான் வந்து ட்ரான்ஸ்பராக கொடுத்துட்டேன். ஸோ ஃபுல் ஃபீஸ் டீட்டெயிலும் கொடுத்தாச்சு. வீடியோட என்லி ஸ்டார்ட்லேயும் கேம்பஸ் டூர்னு கொடுத்தாச்சு. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக டிஸ்கஸ் பண்ணி டேரெக்டாக ஜாயினிக்கே வந்துடலாம். மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஜாயினிக்கே வந்துடலாம். நம்ம ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 ஆரம்பிச்சு ஈவினிங் 10 PM வரைக்கும் ஃபேக்கல்ட்டிஸ் உங்கள் கூடயே ஸ்டே பண்ணி ஹாஸ்டல் ஓரியன்டாக உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபுல் டே கைடன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த குறிப்பிட்ட டைமில் படிக்கிறீங்களா, அந்த படிக்கிறப்போ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபேக்கல்ட்டி ஓரியன்டான ப்ரோக்ராமும் இது இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த கோர்ஸை நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 இயர் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன நமக்கு ஸ்பெஷல் ஹைலைட்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இருக்க பேட்ச் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம்னா மார்னிங் அண்ட் நைட் கிளாஸஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்கில் ப்ரொவைடே பண்ண மாட்டாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம். மார்னிங் ஏர்லி மார்னிங் ஸ்டடி ஆகட்டும் அண்ட் ஈவினிங் ஸ்டடி ஆகட்டும், இதில் டவுட் டியூஷன் ஆகட்டும், இன்பிட்வீனில் பர்ஃபெக்டான டைமிங்கோடு உங்களுக்கு அந்த பிரேக் கொடுத்து உங்களை டோட்டலாக டீச்சிங் மெத்தடுக்குள்ள கொண்டு போயிடுவோம். ஸோ சண்டே ஃபுல் டெஸ்ட் இருக்குது. அண்ட் வீக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லெசன் முடிய அந்த வகையில் சாப்டர் டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்ப்பீங்க. எழுதி பார்க்கக்கூடிய ஒரு சாப்டர் டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் டிஸ்கஷன் செஷன் இருக்கும். என்னோட டவுட் டிஸ்கஷன் செஷன் வந்து யூடியூப்பில் போட்டிருப்பேன். மற்ற டவுட் டியூஷன்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரைட், ஃபிசிக்ஸுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கவனம் கொடுப்போமான ஒரு என்கொயரி கால்லையுமே கேட்குறாங்க. அதனால இந்த பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா கவனம் கொடுப்போம். ஏன்னா அது வந்து ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. 1 மாதம் 2 மாதத்துலேயே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதில் டாப்பர் ஆக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months அதுக்கு டெடிகேட்டடாக படிக்கணும். ஒரு லெசனையும் ப்ராப்ளமும் அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஒரே மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து மாஸ்டரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அதுக்கான ப்ராக்டிஸிங், அதுக்கான டெஸ்ட் டிஸ்கஷன், டவுட் சால்விங், ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்டிங், கிவன் கான்செப்ட்ல என்ன புரிஞ்சுக்கணும், ஸோ எல்லா அனலிட்டிக் மெத்தடும் இதில் வந்து டீச் பண்ணுவோம். ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸ் கொடுக்கப்படுது. ரீரிப்பீட்டர்ஸ் வந்து இனிஷியலேருந்து ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி இனிஷியலேருந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம், பயன்படுத்திக்கங்க. 7.5%க்குள்ளேயும் ப்ளஸ் அகாடமிக் ட்ராப்பராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க.
ஸோ ஆல் ஓவர் இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஜேர்னியில் ஒரு த்ரூ அவுட்ல ஒரு 650 வந்து டார்கெட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற பேட்சாக இருக்கும். எல்லாமே டீச் பண்ணப்படும், லைன் பை லைன், புக் பேக், புக் இன், இன்சைட், எக்ஸாம்பிள்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுவும் பேசிக்ஸ்ல இருந்து 6th to 8th என்ன பேசிக் சொல்லி கொடுப்பாங்களோ அதுல இருந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீச் பண்ணப்படும். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எலிஜிபிலிட்டி இல்லாத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இனிஷியலில் இருக்கிறதுல நம்ம அகாடமி ரிலேட்டடான அப்டேட்ஸ்மா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லென்த்தாக இருந்துச்சுன்னா நான் மெயின் கமெண்டில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனுக்கான டைம்லைன் கொடுத்துட்றேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். கோர்ஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி. நியூரோபதி வராதுக்குன்னா இது வந்து நேச்சுரோபதி கீழே வரும், நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் யோகிக் சயின்ஸ். ஓகேங்களா, யோகா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் நாலேஜ் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இது இருக்கும். ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா யூஜி லெவல். ஓகேங்களா, மொத்தம் எத்தனை வருஷம் கோர்ஸ்னா 5.5. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 4.5 years நீங்கள் முடிச்சுட்டு 5.5 years வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக ப்ராக்டிஸோட சேர்த்து 5.5 years வந்துடும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 25 years வரைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இதோட எலிஜிபிலிட்டி 50% 12th மார்க் தான், அவ்வளோதான். 12th மார்க் பேஸ் பண்ணியே நீங்கள் இந்த கோர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணிக்க முடியும். நீட் மார்க் அப்படிங்கிறது இந்த பிஎன்ஒய்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. மீது மற்றக்கூடிய மற்ற ஆயுஷ் கோர்ஸுக்கு நீட் கம்பல்சரி. ஆயுர்வேதா ஆகட்டும், யுனானி ஆகட்டும், ஹோமியோபதி ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எலிஜிபிலிட்டி இருக்குது, குழம்பிக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஏஎம்எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிசன் ஆகட்டும், பியூஎம்எஸ் யுனானி ஆகட்டும், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி ஆகட்டும், இந்த 3 கோர்ஸுக்கும் நீங்கள் நீட் எழுதி தான் உள்ளே போகணும். ஆனால் இந்த பிஎன்ஒய்எஸ் இந்த நியூரோபதி பிளஸ் யோகிக் சயின்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நீட் தேவை கிடையாது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கெசட், இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண கெசட்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. யூஜிசி ஹேஸ் அப்ரூவ்ட் பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ் இஸ் 5.5 years டியூரேஷன் அப்படின்னும் as per available information institution and college which are running this course is furnished in ANIPS. எது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அனியூரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு காட்டிடுறேன், கடைசி பேஜில் இருக்கும். எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன மாதிரி பிஎன்ஒய்எஸ் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு தேவை தமிழ்நாடு காலேஜும் எடுத்து பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் கொஞ்சம் நம்பர் ஆஃப் காலேஜ் இதுக்கு அதிகம், இந்த இங்கே இருக்கு பாருங்க. ரைட், கோர்ஸ் ஃபீஸ் சிலபஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா JSS இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் கோயம்புத்தூர், சிவராஜன் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் சேலம், கவர்மெண்ட் ஆஃப் நேச்சுரோபதி யோகா சயின்ஸ் சென்னை, SRK மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி, எக்ஸல் மெடிசன் நாமக்கல். சரிங்களா, இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்மளோட அகாடமி இருக்கிறது சேலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் நேச்சுரோபதி காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸல் சேலத்துக்கு நியரான நாமக்கல், இங்கேயுமே காலேஜ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ போடலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஸோ நீட் ரிலேட்டடாக நான் நீட் எக்ஸாம் எழுதல சார், நான் 12th மார்க் தான் வச்சிருக்கேன், இல்லை ஆர்எல்ஸ் நான் மற்ற கோர்ஸ் படிக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். இதோட எஜுகேஷன் நீங்கள் வந்து ஒருவேளை பிஎன்ஒய்எஸ் படிச்சு முடிச்சிங்கன்னா ஃபர்தராக என்னென்ன படிக்கலாம், யூஜி ரிலேட்டடாக இல்லாமல் பிஜியில் எம்எஸ்சி பண்ணலாம், அடுத்தது எம்ஃபில் பண்ணலாம், எம்பிஏக்கும் நீங்கள் பண்ணலாம், பிஹெச்டியும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிஎன்ஒய்எஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் பண்ணக்கூடிய கோர்ஸ். வெறுமனே யூஜி மட்டும் இல்லாமல் பிஜியில் நீங்கள் என்னென்ன ரிசர்ச் ரிலேட்டடாக போகலாமா, பிஹெச்டி பண்ணலாம், இல்லை ப்ரொஃபஸர் ரிலேட்டடாக போகலாமா, எம்எஸ்சி எம்ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் ஃபர்தராக கோர்ஸ் பண்ணலாம். சரி, கோர்ஸ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி ஜாபுக்கு நீங்கள் போகலாம், என்ன மாதிரி சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஓவர் வியூவாக கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி ஃபிசிஷியனாக போகலாம். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5.5 lakhs வரைக்கும் சம்பளம் வரும். அடுத்து வந்து லெக்சரராக போகலாம், 4 lakhs வரைக்குமே வருஷத்துக்கு வரும். அப்போ நீங்கள் மாதத்துக்கு ஒரு 40,000 ரூபா அப்படி வரைக்குமே சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் காலேஜஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் ரிலேட்டடான ஒரு சேலரி வருதுன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கொடுத்துருக்கேன். ஏன்னா உண்மை என்னன்னா, யதார்த்தம் என்னன்னா, ஒரு காலேஜ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க படிக்கிறீங்கன்னா ஜாபுக்காக படிக்கக்கூடாது. ஜாபுக்காக படிச்சிங்கன்னா இந்த சேலரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதுலேருந்து நீங்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை காட்டி தான் நீங்கள் சேலரியை உங்கள் சைடு கொண்டு வரணும். ஸோ இது ஒரு சும்மா ஒரு ஓவர் வியூ தான். இதை பார்த்து வருஷம் மாதம் 40,000 வருமா சார், அப்போ பிஎன்ஒய்எஸ் நம்ம எடுத்து படிக்கிறேன்னு படிச்சு அதுக்கப்புறம் மார்க் வரலைன்னா சாலரி கோவப்படக்கூடாது. பிகாஸ் எந்த ஒரு எஜுகேஷன், ஈவன் எம்பிபிஎஸ்ஸே இருந்தால் கூட நீங்கள் அதை படிச்சிங்கன்னா இவ்வளோ சம்பளத்தில் வேலைக்கு போவீங்க கேரண்டி எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ எதுதான் கேரண்டி அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான மார்க்காக உங்களுக்கான சேலரியாக மாறும். அதுக்கப்புறமேட்டுக்கு
தெரபிஸ்டாக போகலாம், கிட்டத்தட்ட 4.4 lakhs வரைக்கும் வருஷத்துக்கு வரும். யோகா தெரபிஸ்டாக போகலாம், 5 lakhs வரைக்குமே வருஷத்துக்கு வரும். ஸ்கூலில் டீச்சிங் யோகா ப்ரொஃபஷனலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் இதில் எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. ஸோ யோகா நேச்சுரோபதி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஜாப்ஸ்க்கும் நீங்கள் வந்து போகலாம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலரி உங்களுக்கு அலாட் ஆகும் அப்படிங்கிற இந்த எலிஜிபிலிட்டிஸும் சொல்லியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கெரியரை நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஃபர்தராக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நான் சொல்லக்கூடியது இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோர்ஸுக்கும் டாக்டர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை BNYS யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் சர்நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏற்றிக்க முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டாக்டருக்கான நேம் கொடுத்துருவாங்க. பாயிண்ட் 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீட் எலிஜிபிலிட்டி கிடையாது. நீட் மார்க் இதுக்கு தேவையில்லையே. வெறும் 12th மார்க்கில் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வராங்க. ஸோ நீட் BNYSக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி நீட் ரிலேட்டடாக இல்லாத கோர்சஸ் பற்றி நம்ம போடலாமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நம்ம அது ரிலேட்டடாக கோர்ஸ் போடுவோம். இல்லை நீட் ரிலேட்டடாக மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா வாட் எவர் நீங்கள் சொல்கிறது உங்கள் கெரியருக்காக நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ உங்களோட வேல்யூவான டைமில் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஏற்படுத்திச்சுன்னா மற்றவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் செல்ஃபாக படிக்க முடியும்னாலோ இல்லை ஒரு அகாடமியை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட பையனோ பொண்ணோ சிரமப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு டிசிஷன் எடுக்கிற சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா நம்ம அகாடமி தான் சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைலண்டான என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸை மட்டும் நீட் எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கேம்பஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கலாமா. ஆல் த பெஸ்ட். நம்ம நீட் 2025க்காக டார்கெட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 year நடக்குது. அந்த 1 yearக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 year பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.